ஹலோ நண்பர்களே! எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். நான் ஒரு நாள் ஓடைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்க வாத்தியார் என்ன பண்ணாரு, சிவகாசி போயிட்டு பஸ்ஸ விட்டு இறங்கி வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாரு, குடு 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 குடுன்னு வேகமா ஓடுனாரு. அப்போ நான் வாத்தியார பார்த்தேன். என்னடா வாத்தியார் ஒரு நாள் இப்படி ஓட மாட்டாரே, இன்னைக்கு ஏன் ஓடுறாரு அப்படின்னு நானும் அவரு பின்னாடியே விறு 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 விறுன்னு நடந்தேன். அவரு குடு குடுன்னு ஓட, நான் விறு விறுன்னு நடக்க, அவர் நேரா வீட்டுக்குள்ள போய் டப்புன்னு கதவை மூடினார். கதவை மூடினவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும்ல. நைஷா அந்த பக்கம் போனேன். அவர் வீட்டு ஜன்னல் இருந்தது. திறந்து பார்த்தா வாத்தியாரு கையை வச்சு கர 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 கரன்னு சட்டி போட்டு ஒரு இடத்துல சொரியிறாரு. சொரிஞ்சிட்டு அவரே பேசிக்கிறாரு. அடாடாடா, பரட்டு பரட்டுன்னு சொரியிறது என்ன சுகமா இருக்கு. ஆனா சொரிஞ்சு முடிச்ச பிறகு தீயா மிளகா பொடியை உள்ள போட்ட மாதிரி எரியுதே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் பேசுறாரு. நான் காதுல கேட்டு சிரிச்சேன். நான் மட்டும் சிரிச்சது இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்லி சிரிச்சோம். ஆமா, இந்த எங்க வாத்தியார் மாதிரி உங்களில் யாரு ஆபீஸுக்கு போயிட்டு வந்தோ, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தோ, இல்லை விளையாட போயிட்டு வந்தோ, எங்க போயிட்டு வந்தாலும் வெயிலுக்கு வேர்க்கும்ல, குடுன்னு ஓடி போய் யார் யார் ஜட்டி போட்டிருக்க இடத்துல கரெக்ட் கரெக்டுன்னு சொரிஞ்சா அந்த சுகத்தை அனுபவிச்சவங்க யாராச்சும் இருந்தா கமான்ல சொல்லுங்க. நீங்களாம் அந்த மாதிரி சுகத்தை அனுபவிச்சிருக்காங்களே. ஏன்னா வெயிலுக்குள்ள போயிட்டு வந்தோடனே சொரியறதுல ஒரு சுகம் இருக்கு. சொரிஞ்சு முடிச்ச பிறகு மிளகா பொடியை போட்ட மாதிரி எரியும்.